ஸோ வணக்கம் மக்களே, என்னடா இன்றைக்கி ஒரு ஃபுல் வீடியோவில் வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது என்னன்னா, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மேக்ஸு பற்றி ஒரு வீடியோ தான் போட போகிறோம். மேக்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணி விட்டாலே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுவோம். ஸோ மேக்ஸ் பற்றியான வீடியோ தான் இன்றைக்கி நாங்கள் போட போகிறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த தடவை நான் பார்த்தீங்கன்னா பிளாக்கையும் ஒயிட்டையும் காட்ட மாட்டேன். ஏன்னா அவனுக்கு சாப்பாடை வச்சுருக்கேன், அவனுக்கு வரவே இல்லை. ஒரு வேளை வெளியே எங்கேயா பெருப்பானுங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா எனக்கு என்ன உறக்கும் ஓகே வாங்க. கொஞ்சம் போர் அடிக்கி இந்த இருக்கானே நமக்கு இழிச்சா வாய மேக்ஸு இவனை வச்சு ஒரு வழி பண்ணி சொல்லிட்டான். அப்பாடா ஏன்டா அழுவுற மாதிரி இருக்கும். ஓகே மேக்ஸ் இந்த பையனுக்கு ட்ரெயினிங் கொடுக்கலான்னு பார்த்தா அந்த ராயல் கேனான் வேறு தேவை. அது வச்சு டாக் ஃபுட்டு இந்த பெடிகிரின்னு சொல்லுவோம் இல்லையா, அது தேவை. இந்த பைப்பில் அதை போட்டால் தான் கண்ட்ரோலே ஆகும். இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணால் கூட கண்ட்ரோல் ஆகிடுவோம். பட் இந்த டாகுக்கு வாழை பிடிச்சோன்னா இது கடிக்காது. ஆக்சுவலி இந்த மேக்ஸ் இந்த பக்கு டாக் வந்து பார்த்திங்கன்னா கடிக்காது. ஓகே, ஸோ நீங்கள் தாராளமாக இந்த டாகை வளர்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இதுக்கு ஹேண்ட் ஷேப் எடுக்கிறேன். இவனுங்க கடிக்க மாட்டான். மேக்ஸ் குட் பாய்லாவா என்னன்னு தெரில, காலையில் வலிக்கு போல். அன்னைக்கு ஒரு இது பண்ணும்போது கடிக்க வந்துட்டான். அதனால என்னோட ஆட்சி சமத்து கரண்டி வச்சு ஒரு அடி, இங்கே முதுகில் ஒரு ஸ்பாட் அவுட் அடி. பயமில்லை இருந்தால கை எடுத்தான்னா கடிக்க மாட்டான், கடிக்காதுதான். ஸோ நீங்கள் கேட்பீங்க, உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கூட மேக்ஸ் எல்லாம் இருப்பாங்க, மேக்ஸு பிளாக்கி ஒயிட்டிலாம் இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. என்கிட்ட அவனுங்களுக்கு ஒரு டாய்ஸ் கூட இல்லை. மேக்ஸுக்கு ஒரே ஒரு டாய் தான் மேக்ஸுக்கு. ஓகே வாங்க, அந்த ஒரே ஒரு டாயை நான் உங்களுக்கு காட்டுவேன். அது இந்த கயறு தான். இங்கே பாருங்க, கயத்தோடு எப்படி ஓடி வந்தால் பார்த்தீங்களா. ஸோ இந்த கயரை எடுத்து கீழே போட்டோம். இந்த இருக்குல்ல இந்த பாட்டம், இந்த மாதிரி ஒரு பல்ல மாதிரி இருக்கலாம். இதே கடிச்சிட்டு அப்படியே விளையாடிட்டே இருப்பான். பட் ஆனால் ஓவராக போனோன்னா பைப்பில் கடிச்சு வச்சுருவான். அது இழுத்துட்டு அப்படியே போனால் அப்படி கடிச்சு வச்சுருவான். இப்போ அங்கே இப்போ நம்ம பிளாக்கி அண்ட் ஒயிட்டியோட டாயை பார்க்கலாம். பிளாக்கி அண்ட் ஒயிட்டியோட டாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கயறு தான். இதை மட்டும் கண்டானுங்க போதும், அப்படி சாடி குடிச்சு வருவாங்க. ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடி எப்படி துள்ளிட்டு வருவோம் அந்த மாதிரி வேட்டையாடிட்டு வருவாங்க. இவனுங்களுக்கு ஆன்லைனில் பிளாக்கிக்கும் ஒயிட்டிக்கும் ஆன்லைனில் ஒரு டாய் பார்த்தேன், லேசர் லைட்டு. 19 rupeesக்கு பார்த்தேன், க்ரீன் லேசர் லைட்டு. அதை மட்டும் பயன் பண்ணால் போதும். இந்த கயிறுக்கு இப்படி வரானா அந்த டாட்டுக்கு எப்படி வருவான். உங்கள் வீட்டில் இது மாதிரி பெட்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு இன்னொரு செட் ஆஃப் பெட்ஸுமே இருக்குது, இன்னும் 2 பெட்ஸுமே இருக்குது. ஒரு பெட் வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டில் இருக்குது, இது நான் ஆட்சி வீடு. ஸோ அதனால் இன்னும் ஒரே ஒரு பெட்டை மட்டும் காணிக்கி. இதான் அந்த ஃபிஷ்ஷஸ். யாருக்கான இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 இருந்துச்சு. அதில் கப்பீஸ் அதெல்லாம் நிறைய குட்டி போட்டுருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பூனை பசங்க காலி பண்ணி விட்டானுங்க. ஒன்று பிளாக்கி அதை வச்சு இது பண்ணிட்டான், பிளாக்கி கை விட்டு ஒன்று கொண்டுட்டான். இன்னொன்று ஒயிட்டி இந்த கார் மேலே அப்படி மேலே ஏறி 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பிளாக்கி வந்து ஒரு அடி, ஒயிட்டி அங்கேருந்து இந்த மீன் தொட்டிக்குள்ளே டொமில்னு கீழே வந்துட்டான் கைஸ். அது பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக தான் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2-3 ஃபிஷ்ஷஸ் கீழே வந்து இறந்து போயிட்டு அதை காப்பாற்றலான்னு தான் நினச்சோம். பட் அதுக்குள்ளே அது இறந்து போயிடுச்சு கைஸ். ரொம்ப ரொம்ப சேடான நாள் அது. ஓகே, ஸோ இன்னொரு பெட்ஸு அது என்னதாச்சும் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இன்னொரு பெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, லவ் பேர்ட்ஸ். 2 செட் லவ் பேர்ட்ஸ் வாங்கியிருக்கிறேன். ஆனால் அதுகளுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணுன்னா இந்த ட்ரைனிங் கொடுங்க. ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் போதும், உங்கள் லவ் பேர்ட்ஸ் உங்கள் ஒன்று நல்லா ஹாப்பியாக பழகும். அண்ட் நீங்கள் அந்த கூண்டுக்குள்ளே இப்படி கை விட்டோன்னா அது உங்கள் மேலே நிற்கும். அது எப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் அதுக்கு டெய்லி ஹேண்ட் ஃபீட் பண்ணணும். அது வச்சு அதுகளுக்கு பிடிச்ச ஃபுட்டை நீங்கள் அதுகளுக்கு கொடுக்கணும். நானும் அந்த மாதிரி தான் ஹேண்ட் ஃபீட் பண்ணி இப்போ அது எனக்கு கூட நல்லா பழகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம மேக்ஸ் கூட தானே பழகலான் இருக்கோம். ஓகே வாங்க, இப்போ நம்ம மேக்ஸ் கூட பழகலாம். ப்ரோ நீங்கள் மேக்ஸ் கூட பழகிறேன்னு சொல்லிட்டு வேறு எதாவது பண்ணிகிட்ருக்கீங்க. அவனை கொஞ்சம் ஃப்ரீயாக அவுத்தோட வேண்டியதானே ப்ரோ, கயிறை ரிலீஸ் பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. இப்போ அவுத்து விட்டோன்னா அந்த பிளாக்கையும் ஒயிட்டையும் இந்த ஃபுட்டை சாப்பிட மாட்டாங்க. அவனுங்க சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்.
நாங்களே காரில் வெளியே போயிருக்கோம். ஸோ போன வேலையில் அவங்களுக்கு ஏதாச்சும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அதாச்சும் பிளாக்கிக்கும் ஒயிட்டிக்கும் இந்த கார் தான் ஒரு வீடு மாதிரி. கார் கடியில் அந்த கேப்லாம் இருக்கும். அதில் அப்படியே என்னது ஒரு வீடு மாதிரி அப்படியே இருந்துருவாங்க. ஸோ அவங்க சாப்பிட்டாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில. இப்போ நான் வெளியே போயிருந்தேன் காரில். ஸோ அதனால் பின்னாடி தான் அவங்க பின்னாடி கார்டனில் இருப்பாங்க. யாருக்கு பார்த்தீங்களா, கார்டனில் இருப்பாங்க. பட் நான் இங்கே எங்கேயுமே இல்லை. ஒரு வேளை அந்த வீட்டுக்கு போயிருப்பேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு அந்த ஒரு வீடு தெரியல, அந்த வீட்டுக்கு போயிருப்பேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு ஒரு பூனைக்குட்டி தந்தாங்க, 2 பூனைக்குட்டி தந்தாங்க. அது தாரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அந்த 2 குட்டிங்க தானாக வீட்டுக்கு வந்துட்டு, ஸோ அதனால் அப்படியே வச்சு விளாடி இது பண்ணிட்டேன். பிளாக்கியை தூக்குனா கடிக்க மாட்டா, ஆனால் ஒயிட்டியை தூக்குனா டொபைனில் கடிச்சு விட்ருவா கைஸ். இவங்க கிட்ட வந்தவுடனே ஏதோ சாக்லேட் தருவானான்னு பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா இவனுக்கு மேக்ஸுக்கு இந்த சாக்லேட் இனிப்பு ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ அங்கே ஃப்ரிட்ஜில் ஏதோ இருக்கான்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் எதுவும் இல்லை. ஃப்ரிட்ஜை திறந்தோடனே இங்கே பார்த்தீங்களா பார்த்தீங்களா மோப்பா சக்தியை வச்சு எல்லாம் கண்டுபிடிச்சிடுவான். ஓகே, அந்த ராயல் கேரன் அவனுக்கு இல்லை. ஸோ அதனால் இந்த கிரேவியோ மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி வச்சுருப்போம். ஸோ இந்த பயப்பில் நீங்கள் மற்ற வீடியோ பார்க்கும்போது ரொம்ப குண்டாக இருப்பான். இப்போ இந்த வீடியோ ரொம்ப மெலிஞ்சிட்டான். ஸோ அது ஏன்னு சொல்கிறேன். ஸோ ராயல் கேரன் வாங்க முடியலை. ஸோ அதுக்கு பதிலாக அதை பழையது இதுதான் சாப்பிட்டுட்டு இருப்பான். பழையதில் இதுதான் சாப்பிட்டுட்டு இருப்பான். நானும் இது இப்போ அவனுக்கு பிடிக்கலை. போட்டாலுமே திங்க மாட்டான், வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அது திங்காமல் வெறும் பால், அதுக்கப்புறம் இந்த சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேன். எனக்கே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, எனக்கு வாங்கி தரேன்டா ஃபுட்டு. ஆனால் இந்த பையனுக்கு டேப்லெட் கொடுக்கறதுக்கு மட்டும் அம்பிட்டு பாடுபடணும். ஸோ டேப்லெட் கொடுக்குறது ஈஸியாக. ஸோ உங்கள் டாகுக்குன்னு உங்கள் பெட்ஸுக்குன்னு பிடிச்ச ஃபுட்டு இருக்கும். ஏன் டாகுக்கு பிடிச்ச ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹல்வா, இனிப்பு ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இனிப்பு ஐட்டம்ஸ் கூட இந்த டேப்லெட்டை வச்சு அதுக்கு கொடுத்தாலே போதும், அது அழகாக தின்றோம். இங்கே பாருங்கள் கைஸ், இந்த ஊஞ்சல்லாம் எனக்காக நீ வாங்கி போட்டுருக்கு. ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ தான் சொல்லியிருப்பேன். இந்த பிளாக்கையும் ஒயிட்டு நான் இல்லாத நேரம் இந்த ஊஞ்சல்லாம் உட்காந்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, அந்த ஹேர் தெரியாத கொஞ்சம் பாட்டு. என்னோடய நாய்க்கும் மேக்ஸுக்கும் வெள்ளை முடி இங்கே கீழே தான் கிடக்கும் தவிர சோஃபாவில் இந்த ஊஞ்சலில் கிடையாது. ஸோ அப்போ பிளாக்கிக்கும் ஒயிட்டிக்கும் தான் அந்த ஊஞ்சல் வாங்கி போட்டிருக்கேன்னு நான் சொல்ல வருவேன். ஏன்னா இந்த ஊஞ்சல் எனக்கு வாங்கி போட்டுருது. ஆனால் இப்போ இந்த பிளாக்கி பயலுக்கு போயிட்டு, பிளாக்கி அண்ட் ஒயிட்டிக்கு. நானும் இந்த கேமராலே அப்படியே 1 மணிக்கூர் பார்த்துட்டே இருக்கேன். பயபல ஆளே காணுங்க. 2 பயபலங்களும் சில டைம் இந்த வண்டியில் ஏறி இருப்பாங்க, இல்லைனா அந்த பக்கெட் இருக்குல்ல, அதான் ஒரு பக்கெட் தெரியுதா, அந்த பக்கெட்டுக்குள்ளே ஏறி போய் இருப்பாங்க கைஸ். ஒருக்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாப்பாடு அந்த மாதிரி ஒரு பிளாக்கியை வச்சு பிளாக்கி இந்த சோஃபாவில் படுத்திருப்பான். அப்போ படுத்திருந்தேன். அது அவனை எழுப்பி விட்டு கொஞ்சம் வீடியோ பண்ணலாம் தான் இது பண்ணேன். பட் ஆனால் இந்த மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு, அதனால அதை போட்டேன் அப்படி. ஸோ இந்த பிளாக்கி போயிருக்கலாம், சரி எந்திப்பான் கொஞ்சம் ஃபன்னான வீடியோஸ் போடலான்னு பார்த்தா எந்திக்கவே மாட்டேங்கிறான். கிட்டத்தட்ட 1 o'clock உறங்கி 5 o'clock தான் எந்திக்கவே செஞ்சுருக்கான். நானும் எழுப்பி விடலான்னு பார்க்கேன். சரி உறங்கிட்டு இருக்காது, பாவம் டேடாக இருக்கும், எழுப்பிவிடான்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தால் எந்திக்கவே மாட்டேங்க பயப்புல. அதனால் ஏதோ பண்ணி அந்த கையில் காணிச்சு எப்படியோ பயப்புல எழுப்பி விட்டேன். ஸோ மேக்ஸுக்கும் அந்த ஃபஸ்ட்டு மேக்ஸுக்கும் அதுக்கும் ஆகவே ஆகாது. நான் சும்மா ஒரு டெஸ்கிரிப்ஷனில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு இது பண்ணியிருப்பேன். பட் ஆனால் போக அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. மேக்ஸுக்கும் பிளாக்கிக்கும் ஒயிட்டிக்கும் இந்த 3 பேருக்கும் ஆகவே ஆகாது. பிளாக்கிக்கும் ஒயிட்டிக்கும் ஆகும், பட் ஆனால் அவங்க கொஞ்சம் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, அதான் பிரச்சனை. ஒரு கை 2 பேர் அந்த பிளாக்கிங் ஒயிட்டியும் கீழே இருந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பிளாக்கி ஒரு அடி அடித்ததில் ஒயிட்டி அவங்க காருக்குள்ளேயே பறந்துட்டா ஒயிட்டி. ஸோ நீங்களும் பெட்ஸ் வளர்க்க, நான் உங்களோட ஃபேவரட் பெட்ஸை கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சில டைம் அவங்க அந்த டைனிங் டேபிள் கடியில் அங்கெல்லாம் போய் உட்காந்துருப்பாங்க. ஏன் செக் பண்ணி பார்த்தா இல்லை, ஒரு வேளை அவங்க அந்த பூனைக்குட்டி எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே போயிருப்பாங்க. ஸோ என்னோடய ஃபேவரட் பெட் வந்து பார்த்தீங்கன்னா டாக் தான். ஏன்னா டாகும் கேட்டும் ரொம்ப பாசமாக தான் இருக்கும். கைஸ் வந்தா அந்த ஒயிட்டி வேறு வந்துட்டா, அந்த தெரியாது கைஸ். ஒயிட்டி இவங்க 2 பேருக்கும் 7ஆம் பொருத்தம் தான்.
ஓகே, இப்போ நான் என்னோடய ஃபேவரட் பெட் சொல்கிறேன். என்னோடய ஃபேவரட் பெட் வந்து பார்த்தீங்கன்னா டாக். ஏன்னா என்ன ப்ரோ, கேட்ஸும் ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. டாகும் கேட்டும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் நமக்கு எதாவது பிரச்சனைன்னு வரும்போது கேட்ஸால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் டாக்ஸால் அந்த சூழ்நிலையை நமக்கு என்ன பிரச்சனைங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் டாக்ஸ் நமக்கு ஒரு எப்படி சொல்கிற ஒரு காவலாளி மாதிரி. அவங்க அந்த டாக்ஸ் நம்மளாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அப்போ என்ன ப்ரோ, உங்களுக்கு பூனையே பிடிக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு பூனையுமே பிடிக்கும். பட் என்னோடய ஃபேவரட் பெட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ்லேயே எனக்கு பிடிச்சது மேக்ஸ் தான். ஓகே காய்ஸ், ஸோ மேக்ஸ் பற்றி இந்த பக்கு பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் சொல்கிறேன். ஐ மீன் ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். அதுவாச்சு இந்த பக் டாக்ஸுமே அந்த தெருவு நாய்க்கெல்லாம் மூக்கு எப்படி நல்லா பெருசாக இருக்குமோ அதே மாதிரி தான் மூக்கெல்லாம் பெருசாக தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் இதை ரொம்ப க்யூட்டாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த மெடிசனு சயின்டிஸ்ட் அந்த லிக்விட்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் போட்டு 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 இப்போ நம்ம மேக்ஸ் பையன் இப்படி ஆகிட்டான். அவனோட லெக்ஸு எல்லாமே ரொம்ப ரொம்ப டாலாக தான் இருக்கும். பட் ஆனால் என்ன பண்ணுறது, இதை ரொம்ப க்யூட்டாக ஆக்கணும், அப்போ தான் இந்த டாக்கை நல்லா எல்லாருமே சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க. ஒயிட்டி பா உள்ள பா. பிளாக்கி எங்க, நீ மட்டும் வந்துருக்க. பிளாக்கி வருவா, பா பா உள்ள பா பா. பார்த்தீங்களா, ஒயிட்டி வந்துட்டா. ஒயிட்டி எங்கடா, ஆளை காணோம். அடி ஒயிட்டி எங்கடி போன? வந்துட்டா ஒயிட்டி. சரி, இப்போ நான் என்னோட ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். அதுவாச்சு, நீங்கள் இந்த பக் டாகோட மண்டையோட பார்த்தீங்கன்னாலே நீங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்க. அந்த மண்டையோட ஒரு மாதிரி இருக்கும், அது பார்க்க முடியாது. நம்மளுக்கு ரொம்ப கவலையாக வந்துடும், அழுகையே வந்துடும். அதுகளுக்கு இந்த ஸ்கல்லை வச்சுட்டு ஸ்கல்லை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அந்த மூக்கு சைடு மூக்கே இருக்காது. அந்த நம்ம மனுஷங்களுக்கு எப்படி அந்த பள்ளம் மாதிரி இருக்கோ அது அந்த மாதிரி இருக்காது. அது ரொம்ப ஒரு இன்க்ளைன்டு பிளேன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்படி இருக்கும், இன்க்ளைன்டு பிளேன் மாதிரி. ஸோ இந்த ஸ்கல்லை வச்சுட்டு பக் டாக்ஸ்க்கு அந்த மூச்சு விடல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு அந்த ஆக்சிஜன் கொஞ்சம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதனாலே எனக்கு ரொம்ப அந்த ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப கவலையாயிட்டு மேக்ஸை பற்றி. அங்கே பாருங்க, ஒயிட்டியாக பாருங்க, சூப்பர் ஸ்டார் மாதிரி எப்படி யார் இருக்கான்னு. இது எனக்காக ஊஞ்சல் வாங்கி வச்சுது, நீ போய் படுத்து உடக. அம்மா பிளாக்கி எங்க? பிளாக்கி அந்த வீட்டில் தான் வந்திருக்கும். ஏன்னா பிளாக்கியும் ஒயிட்டையும் ஒன்றா தான் இருப்பாங்கன்னு தவிர தனித்தனியாலாம் இருக்க மாட்டாங்க. ஜன்னலில் வழியாக பார்க்கும்போது ஒயிட்டி இப்படியே ஓடி வரா. ஆனால் பிளாக்கி எங்க? உங்களுக்கு பிளாக்கி பிடிக்குமா ஒயிட்டி பிடிக்கும்னா நீங்கள் கேட்கலாம். எனக்கு பிளாக்கி தான் பிடிக்கும். ஏன்னா ஒயிட்டி தான் ஃபஸ்ட்டு நான் இவங்க எப்படி வந்தாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க சொன்னாங்க, அந்த ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டில் ஒரு பெரிய பூனை இருக்கும். அந்த பூனை வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டுச்சான். ஸோ அவங்க வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு கேக்கு எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க, ஆச்சி வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க, பாட்டி வீட்டுக்கு கேக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, எங்கள் பூனை குட்டி போட்டுருச்சு. ஸோ என்ன கலர் வேணும், க்ரேயும் ஒயிட்டும் வேணுமா இல்லை பிளாக்கும் ஒயிட்டும் வேணுமா இல்லை அந்த ஆரஞ்சும் ஒயிட்டும் தேவையான்னு அவங்க கேட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரே சொல்லிட்டேன். ஏன்னா யாருக்கானே பிளாக்கின்னு ஒரு நேம் வச்ச ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் கேட் என்கிட்ட வந்து இருந்துச்சு. ஆனால் அதை நாங்கள் வீட்டுக்குள்ளே கதவெல்லாம் பூட்டி ரொம்ப சேஃபாக தான் வச்சுருந்தோம். பட் ஆனால் எங்கள் அப்பா வேலைக்கு போகும்போது நாங்கள் கதவெல்லாம் திறந்து போட்டிருந்தோமா, அப்போ அது வெளியே போயிட்டு. ஸோ அன்னையிலேருந்தே நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன், எனக்கு இன்னொரு பெட்டி இப்போ கிடச்சா அந்த பிளாக்கி அந்த பெட்டும் போயிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் மேக்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அந்த புச்சு இருக்கு, அது ஆக்சுவலி மேக்ஸு இங்கிலீஷில் மேக்ஸு, தமிழில் கூப்பிடும்போது நான் புச்சுன்னே கூப்பிடுவேன். ஸோ அதனால் எங்கள் அம்மா என்ன சமாளம் எடுத்து அதான் புச்சு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இந்த பூனை கொடுத்தாரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாளே பிளாக்கி வந்துட்டா, பிளாக்கி வந்துட்டான், வா பிளாக்கி. ஓகே வருவான். ஸோ அதுக்கப்புறம் தான் கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் ஒயிட்டி தான் எங்கள் வீட்டுக்கு முதலாக வந்தா.
ஒயிட்டி வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அந்த வீட்டுக்கே போயிட்டா. ஸோ அதுக்கப்புறமே எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. ஏன் எல்லாமே எனக்கு வந்துட்டு திருப்பியே போயிருதுன்னு. பட் அடுத்த நாளே 3 பூனைக்குட்டிங்க இங்கே இருந்துச்சு. ஒருக்க நாங்கள் கார் எடுத்துகிட்டு வெளியே போகும்போது ஒரு பூனைக்குட்டி அவங்க வீட்டுக்கே போயிடுச்சு. ஸோ பிளாக்கியும் ஒயிட்டியும் மட்டும் தான் இருந்தாங்க. ஸோ அன்னையிலேருந்தே ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடச்சிது. வாடா அப்படி பிளாக்கி பிளாக்கி. ஸோ வீடியோ டைட்டில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபுல் டே வித் பிளாக்கி, ஒயிட்டி அண்ட் மேக்ஸ். பார்த்தீங்களா, படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து குத்தாட்டம் குயிலாட்டம்னு. மேக்ஸுக்கும் ஒயிட்டி பிளாக்கிக்கும் இது 7ஆம் பொருத்தம் தான். பிளாக்கி ஒயிட்டி பார்த்தா போதும் அப்படியே சத்தம் போட ஆரம்பிச்சிருவான். ஒயிட்டியை தொடக்கூட விட மாட்டான். ஆனால் பிளாக்கி சொன்னோம்னாங்க இங்கே 2 பேருக்கும் இங்கே தான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இங்கே தான் போவாங்க 2 பேரும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவிழாவுக்கு போகும்போது தங்கச்சிக்கு வேண்டி ஆசாசியாக ஒரு பலூனை வாங்கி இங்கே வச்சுருந்தேன். அந்த ஒயிட்டியும் பிளாக்கையும் சேர்ந்து கடிச்சதை பொட்டிட்டாங்க. என்னடா டொமின்னு சவுண்டு கேட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா என் தங்கச்சிக்கு ஆசாசியாக வாங்கி கொடுத்த பலூனை பொட்டி வச்சுட்டாங்க. சை. ஓகே காய்ஸ், ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 35 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நானும் கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ்லாம் போடுவேன். இதுக்கு எனக்கு ஒரு கேமராவும் கிடையாது. நான் இந்த ஐஃபோனில் தான் போடுவேன். ஸோ நானாகவே இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த ஃபோனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நான் தான் ஃபோனை இந்த ஐஃபோன் இப்போ கூட ஐஃபோன் தான் இந்த கையில் வச்சுட்டு கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கேன். எல்லாம் உங்களுக்காக வேண்டி தான். ஸோ நீங்களும் எனக்கு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், லெட்ஸ் see you in another video.